ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்விஆர் மீடியாவில் புளி சாதம் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். புளி, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, 3 பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். புளி தண்ணியை கரைச்சி 3 டம்ளர் தண்ணியாக இதிலே கலந்துக்கலாம். இது மாதிரி தண்ணி முன்னாடியே அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், இப்போ கடுகு சீரகம்லாம் பொரிஞ்சிச்சு. கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம், இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், பூண்டை வந்து தோலோடவே நசுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த புளி சாதம் வந்து நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து அரிசி இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி நான் வந்து 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கொதி வந்துச்சு. கொதி வந்ததும் விசில் போடலாம். நான் ஒரு விசில் வச்சு எடுக்கிறேன். நீங்கள் எப்படியோ உங்கள் விசில் நான் ஒரு விசில் தான் வச்சேன். அடி வேணாம் பிடிக்கல. ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். புளி சாதம் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. பாய்.